ஆரம்பிக்கலாங்களா? இருடா, லோட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, இது வேற சுத்திக்கிட்டே இருக்க. ஓ உயிரே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா எங்க வேலை முடிச்சது. கண்ணா கிளம்பலாமா? 10 மணி பரலோகம் எக்ஸ்பிரஸ் வெயிட்டிங். அர்த்தமாயிந்தா ராஜா? லெஃப்ட் அங்க என்ன சத்தம்? இவன் 85 வயசு வரையும் வாழ வேண்டியவன்டா, தப்பு பண்ணிட்டோம். சரியா வாடா, உன்கிட்ட பேசணும். போச்சு, நல்லா மாட்டணும். இப்ப என்னடா பண்ண போற? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறேன். உண்மையாவே செத்துட்டேனோ? செக் பண்ணலாமா? என்னடா பேய் வாய்ஸ் எல்லாம் கேக்குது? நான் வேற வாய மூடுறா. டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, லோட் ஆகுது, வெயிட் பண்ணுன்னு. அவசரப்பட்டு அவன் உயிர் எடுத்துட்டு இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டியாடா. 85 வயசு வரையும் வாழ வேண்டியவனை இப்படி அநியாயமா கொண்டுட்டியாடா. இது மட்டும் அந்த ஆளு சென்டருக்கு தெரிஞ்சது, நம்ம 2 பேரும் அவ்வளவுதான். சரி சரி கத்தாத, இவனுக்கு தெரிஞ்சிட போகுது. அதான பார்த்தேன். பாரு கால் பண்ணா கயிறு அவுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள கயிறே அருந்து நான் பெட் மேல விழுந்துட்டேன். இதுக்கு நடுவுல நான் எப்படியா செத்தேன்? வாய மூடு. இப்ப என்ன, உன் உயிரை உன் பாடியோட சேர்க்கணும், அவ்வளவுதானே? உன் பாடி பக்கத்து ரூம்ல தானே இருக்கு. வா, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். டேய், இந்த பாடி எங்கடா? என்னடா பண்ணீங்க பாடியே? பாடி எங்கடா? ஆபரேஷன் வந்து இன்ஸ்டானில பாக்குறீங்க. பரதேசி பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உள்ள போடு. எங்கடா போச்சு பாடி? அஜிஜோ, பாடியை தெரியல, வாடா. பாடி எங்க போச்சுன்னு தெரியலையே. அரவிந்தா, பாடி கபோர்ட்ல இல்ல, பாடி பெட்டுக்கடியிலும் இல்ல, பாடி அங்கேயும் இல்ல, பாடி இங்கேயும் இல்ல. ஒருவேளை பாடி எந்திரிச்சு பாத்ரூம் போயிருக்குமோ? டேய், மூடிட்டு வாடா. நான் மேல போய் தர்றேன், நீ கீழே எல்லா இடத்துலயும் தேடு. Okay. ஓகேவா? என் பாடி மட்டும் கிடைக்கல. அரவிந்தா, பங்களா ஃபுல்லா தேடியாச்சு, உன் பாடி எங்கேயுமே காணோம். உங்ககிட்ட தான் சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு மந்திரம் போட்டு என் பாடியை கண்டுபிடிக்கடா. மந்திரமா? உன் கூட டிவியில பார்த்த சமையல் மந்திரம் தான் தெரியும், மந்திரம்லாம் தெரியாது. சாகுற வரைக்கும் உன் கூட இருப்போம். செத்ததும் கணக்க முடிச்சு உன் உயிரை கடவுள்கிட்ட கொடுப்போம். இவ்வளவுதான்ப்பா எங்களுக்கு பவர். இந்த ஜீபூமா மேஜிக்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. போங்கடா. அரவிந்த், ஆரு ஆரு, அவன் சாவுக்கு அவனே ஒப்பாரி வைக்க போறான் பாரு. வேற வா. அநியாயமா என்ன கொண்டுட்டாங்க. பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு. பாரு இப்படி அவசரப்பட்டியடா. பாரு, நான் இல்ல பாரு, இந்த நாதாரிங்க தான் பாரு. இன்சால்ட். ஏய் சனியம் புடிச்சவனே, எங்கடா போன? பாரு, நான் இங்க தான் இருக்கேன் பாரு. சத்தியமா நான் உன்னதாண்டா லவ் பண்றேன். பாரு, ஐ லவ் யூ பாரு, ஐ லவ் யூ. இதுக்கு மேல நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? டேய் அரவிந்த், தயவு செஞ்சு அப்படியே செத்துரு. அவன் செத்து 10 நிமிஷம் ஆச்சு. பாத்தீங்களாடா, என்ன லவ் பண்றாடா. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கதாண்டா வந்தேன். ஐயோ, தாய்க்கு அழுதா இந்த ரைட்டு தாங்கவே மாட்டா. ஐயோ வந்துட்டு மாஸ்டர் பார்த்தா நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். யாரா? தளபதி விஜயா? மூடிட்டு வாப்பா, நான் சொல்றேன். வெல்வெட் ரோஜா படத்துல இதுதான் சாங். இந்த படத்தோட ஹீரோயின் வெல்வெட் வெனிலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க, அதனாலேயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஐயோ, அப்படி பார்க்காத. இந்த சின்ன ஹோட்டல் என் செல்லம் நீ கூடவே இருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல். வெண்ணிலா ஏசி டிலக்ஸ் ரூம்ஸ் அவைலபிள். எது இந்த 2000 வச்சு? இது நம்ம வாழ்க்கை, செம்மையா வாழ்றோம். 2 பேரும் ஒரு வாரம் வெறித்தனமா சம்பாரிச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் 2 அழகான குழந்தைங்க. என்ன காஸ்ட்லி சீட் இங்கே வர்றான்? कभी नहीं हो रहा है यार, क्या करूं मैं?
செட்ஜி क्या வண்டி வாசல்ல நிக்குது, நிறைய வண்டி வர நேரம், கொஞ்சம் ஓரமா விட்டுலாமா? मैं रख दूं ஐயோ நைஜி, சாவி கொடுங்க, நான் விட்டுறேன். पापा हमारा गाड़ी क्या हुआ बाय अरे यार मेरा गाड़ी यार ए इधर अरे यार मेरा गाड़ी पापा சார் அவனுக்கு திருட்டு பசங்க சார். ஹோட்டலையும் கொள்ளச்சிட்டு உங்க காரையும் திருடிட்டு போறானுங்க சார். முத திருட்டே வால்வோல ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்தடுத்து இன்னும் பெருசா பண்ணணும். நம்ம பெரிய ஆளாகிறதுலாம் துபாயில போய் பாத்துக்கலாம், இந்தியால இதெல்லாம் வேணாம் மூர்த்தி. பணத்தை ரெடி பண்ணோடனே விசாக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா அந்த ராயரை பத்தி நினைச்சாதான் நல்ல மூட்ல இருந்தேன், இப்ப எதுக்கு அவனை ஞாபகப்படுத்தினேன்? பிசினஸ்ல சின்னதா ஏமாத்திட்டான்னு அவன் தம்பியவே கொன்னவன். யாராவது அவனை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். புள்ளிக்குட்டா பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவான். புள்ளிக்குட்டா பாக்ஸ்னா புள்ளிக்குட்டானா அவன் மார்ச்சரியில் வேலை பார்க்கும்போது யூஸ் பண்ண பாக்ஸோட பேர். ராயர் பங்களால ஒரு ரூம் இருக்கு, அதுக்கு பேர் வார் ரூம். அவனுக்கு ஆகாதவங்களெல்லாம் அங்க வச்சுதான் கொல்லுவான். கொல்றதுன்னா சாதாரணமா இல்ல, மண்டவோட ஓபன் பண்ணிடுவான். மூளை கண்ணுக்கு தெரியும். அவன் மூளையை பார்த்துக்கிட்டே சாகுற வரைக்கும் பேசிட்டு இருப்பான். அவர் தம்பியா? அப்படிதான் பண்ணான். டேய் டேய் இந்திரா பங்களா வைக்கிறோம், கோவா போறோம், அங்க இருந்து அப்படியே ஆசை. ஐயோ தலை கொலை என்னடா சொல்றான் அவன்? கடத்திட்டு தான்டா வர சொன்னேன், கொலை பண்ணிட்டீங்களா? கொலையா? பல கோடி ரூபாய் பிசினஸ் அவன். ராக்கெட்டு, இந்த டவுட் எனக்கு அப்பவே ஹெவியா இருந்துச்சு. நான் தூக்க போகும்போது அந்த பையன் சூசைட் அட்டம். ராக்கெட்டு, ஐயோ அவனை ஏன்டா தூக்குனீங்க? அவன் தான் கயிறை வந்து பெட்ல விழுந்து சாகவே இல்லையே. அவன் சாவலன்னு உனக்கு எப்படா தெரியும்? ராக்கெட்டு, நான் போதையில இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம எப்படா போதைய போட்டோம்? நீ தான் நாய்க்கு போட சொல்லி ஒரு பிஸ்கட் கொடுத்திய. ராக்கெட்டு, தல ராக்கெட் இந்த பிஸ்கெட்டை உன்னோட கொடுக்க சொன்னாரு. இது வேற குடு. தல அது நாய் பிஸ்கட் தல. நல்ல போதையா இருந்துச்சு. எந்த கடையில வாங்கின ராக்கெட்டு சொல்லு, காந்தி ஜெயந்திக்கு தேவைப்படும். ஏய், நான் மயக்க மருந்து போட்டது நாய் இருந்தா போட சொல்லிடா. நாயே, நீ ஏன்டா சாப்பிட்ட? அங்கேதான் நாயா இல்ல அப்புறம் பிஸ்கட் வேஸ்ட் என்னது? இவனை வச்சு ஆனா சாமி சத்தியமா சொல்றேன், அவன் தூக்கு போட்டு சாவல. உனக்கு எப்படா தெரியும்? ஏன்னா தூக்கு போட்டா நாக்கு அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும், அவனுக்கு தொங்கல. இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கடா. ஹார்ட்டா கிட்டியா ஏட்டியா? மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். உன் கால்க்காக வெயிட் பண்ணுவேன். நீ கால் பண்ணல, என் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். இவன் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறான். பாரு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்ப்பா. இன்ஸ்பெக்டர் பாரு, சொல்லுங்க.
இன்ஸ்பெக்டர் பாருவா, யாரா நீ? அரவிந்த் போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் மர்டர் மணி, மிகப்பெரிய ரவுடி தான். சொல்லுங்க என்ன மேட்ரு? மர்டர் மணி ரவுடியா? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கறேன்னு தெரியுதா? இன்ஸ்பெக்டர் பாருகிட்ட. யாரா இவன்? எரிச்சல கலப்பறான். அரவிந்த எங்க கடத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லு. உங்களெல்லாம் யாரு மேடம் இன்ஸ்பெக்டர் ஆக்குனது? பக்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எந்த பிளானும் தெரியக்கூடாதுன்னு தான் அவனை சீக்கிரட்டா பிளான் பண்ணி தூக்கியிருக்கோம். அந்த பிளான் என்னன்னு எங்ககிட்டயே வந்து கேனத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், என் தலைவன் தான் சொல்லுவான். அண்ணா அது ஏன் வரலண்ணே? ஒழுங்கா போடுறோம். ஏத்தாலு டா லைன்ல இருக்காங்க பாரு. ஹலோ, நீ யாரா? யாரா? இன்ஸ்பெக்டர். ஏன் போனை போட்ட? நீ ஏன்டா இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்ட? நான் போன் போட்டப்போ உடையல, நீ போன் போட்டப்போ உடைஞ்சிருச்சு பாரு. டேய், இனிமே உன் பேர் மர்டர் மணி இல்லடா, மென்டல் மணி. எதுக்கும் அந்த நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வர சொல்லுங்க. மா, நீ வண்டியில ஏறு. சம சாங் இல்லைங்க. போன மாசம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன வெல்வெட் ரோஜா படத்துல இருந்து தான் இந்த சாங். இந்த படத்தோட ஹீரோயின் வெல்வெட் வெனிலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படிங்கறது தான் காலர்ஸ் கூட இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். திருந காசெல்லாம் நாளைக்கு திரம்சா மாதிரி துபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதோட நம்ம வாழ்க்கை மாற போகுதே. அந்த ராயர் கம்நாட்டி பத்தி எல்லா எவிடன்ஸ் இருந்தும் அவன் ஒண்ணுமே செய்ய முடியாம அவனுக்கே பயந்து நம்ம சொந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதா இருக்கு. அதை நினைச்சாதான் காண்டாவுது. அத ராயரை செஞ்சு விடணும் அதானே? ஏய், என்னடி பண்ற? ராயர், நீங்க தான் பெரிய கேங்ஸ்டரா? உன்னை பார்த்தா பயந்து எல்லாரும் உச்சா போகணுமா?